எனக்கு 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைகளில் மூத்த அம்மையை இந்திய ராணுவம் சுட்டு பிடிச்சி. 2வது பொம்பளை பிள்ளை வந்து மற்ற மையம் 2வது மையம் வந்து மட்டக்களப்பில் கல்யாணம் முடிச்சுட்டு அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் எந்த உதவி செய்கிறதில்ல. மற்ற இன்னொரு மையம் அதுக்கு நேராக இளைய மையம் வந்து புதுக்குடி வீட்டில் இருக்குது. அதுக்கு 8 பிள்ளையா மனசு செல்லடியில் செத்து போச்சு. செத்து போச்சு. மற்ற இப்போ இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, கடைசி பொம்பளை பிள்ளை. மற்ற ஒரு பிள்ளை இயக்கத்தில் செதறி போச்சு. பொடியே இல்லை, பொடியே கொடுக்கல, அவங்க செதறி போச்சுட்டாங்க முல்லைத்தீவு சண்டையில். மொத்தமையும் இந்திய ராணுவம் சுட்டுருச்சு. ஒரு பொடியும் சின்ன சாலமல்ல இடம்பெயர்ந்து போகிற நேரம் யான் அடிச்சு. மூத்தம்மாங்க சாகிற நேரம் 21 வயசு, பொம்பளை பிள்ளை சாகிற நேரம் 19 வயசு, 20 வயசு, கடைசி மகன் சாகிற நேரம் 19 வயசு. 3 பேரும் அடுத்தடுத்த வயசில் சாக கொடுத்துட்டு. இப்போ கடைசியாக எங்களை பார்க்குறோம். இது 3 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம், மனுஷங்காரையும் கல் உடைக்கணும். அவங்க மனுஷன் அதை கல் உடைச்சி தான் ஒரு பிள்ளை கம்போஸ் படிக்குது, மற்ற 2 பொம்பளை பிள்ளைய படிக்குதுங்க. அதுக்கால வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் நாங்கள் என்னாண்டு உதவி கேட்குறது. இந்த காணியில் யாரை எண்ணி செஞ்சுக்கன்னா அதுக்கிட்ட சொல்லி தம்பி எதுவும் தாங்க, இந்த காணியில் செய்றீங்க தானே, எதுக்கு எனக்கு தாங்கன்னா அதுக்கு எதுவும் உதவி செய்யுங்க. சில நேரம் பிள்ளைங்க இருந்திருந்து மடக்களப்பில் இருக்கிற மையம் இருந்திருந்து ஒரு 10,000 ரூபா போடுவோம், நின்று போடுவோம், அவ்வளோதான் எங்களுக்கு சாப்பிடும். இந்த வீட்டில் நாங்கள் இடமேந்து போயிட்டு வந்ததில் இதுலேயே தான் இருக்கணும். இந்த அஜித் கொடுத்த வீடு அப்படியே இருக்குது. இன்றைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன், இன்றைக்கு தாரேன், நாங்களும் எத்தனையோ பேர்த்த கெஞ்சியும் பார்த்துட்டோம். கேபிள் சரித்த வாக்கில் கடைம்பட்டு கேபிள்லாம் சரித்தோம். அதுக்குன்னா இந்த வீடு கூரையேற்றி வீட்டை கட்டிட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சினாலும் ஒருத்தரும் அதுக்கு திரும்பி கூட பார்க்குறாங்க இல்லை. அவ்வளோ ஒரு நிலைமையில் எனக்கு 75 76 வயசு ஆச்சு, அவருக்கு 80 வயசு. இந்த சிவன் கோயிலில் போய் அங்கே எதுவும் வேலை செஞ்சாருன்னா சாப்பாட்டுக்கு, இல்லாட்டி இந்த பிச்சை சம்பளமும் எனக்கு இந்த ஊனமிட்ட காசுன்னா நாங்கள் அதில் தான் வச்சு ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாப்பாட்டுக்குமே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். தச்சை மலை எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா கோடி புண்ணியம். அவங்க ஏன்னா அவ்வளோ இருக்குது. இந்த உறைஞ்ச வீடு அஜித் கொடுத்த வீட்டை சரி கட்டி கொடுத்தாலும் அதில் சரி நிம்மதியாக இருப்போம் நாங்கள். எங்களுக்கு இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்களாம் சொல்லி மன இறங்க பார்ப்போம். இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்ய இனி சாப்பாட்டுக்கு இந்த நெல்லையும் தின்றுச்சு, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு தான் எனக்குன்னா ஒன்றும் தெரியல. பிச்சை தான் எடுக்கணுமோ என்னமோ தெரியாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்.